நேற்று பிக் பாஸ் வீட்டிலேருந்து இருந்த கமருதீன் வந்து ட்விட்டர் ஸ்பேஸில் வந்திருந்தாருங்க. நிறைய நேரம் பேசிகிட்டு இருந்தார். என்னன்னு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா நேற்று கிரிக்கெட் மேட்ச்லாம் கூட ஒரு 10 மணி வரையும் நடந்தது. அதுக்கப்புறம் வந்தார். பட் இருந்தாலும் நிறைய பேர் அவர்கிட்ட அன்பு காட்டிய அந்த நிகழ்வுகள்லாம் பார்த்தோம். அதாவது என்னென்னா, ஒருத்தவங்க நோட்டீஸ் பண்ணி சொன்னாங்க, இந்த மாப்பு இதில் வந்து ஜெயிச்சிருவாங்கள்ல, சோப் மாப்பு இதில் அந்த கமருதீன் டீம் தான் ஜெயிக்கும். அப்போ வந்து பிரியாணி கொடுப்பாங்கள்ல, அந்த பிரியாணியை கூட எல்லாருக்கும் நீங்கள் பகிர்ந்துண்டு சாப்பிட்டீங்க. மற்ற உங்களில் இருந்தவங்க அவங்க சாப்பிட்டா போதும்னு நினச்சாங்க. ஆனால் அது நல்லா இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது இந்த இடத்துல தான் ஹரோரா அப்படியே அந்த பிரியாணியை பார்த்து அழுது, அதாவது ஜெயிக்கிறது என்னமோ இந்த விக்ரம் டீம் ஜெயிக்கும், வாங்கி சாப்பிட்றதெல்லாம் அரோராவாக இருக்கும். அது ரொம்ப அந்த மாதிரியான காட்சிகள்லாம் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா, விஜய் பாரு அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஒரு புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட்டு தாங்க. என்னங்க எங்கே போனாலும் இந்த நாய்க்குட்டியை விட மாட்டேங்கிறாங்களே 2 பேரும். அவங்களுடைய கமருதீனுடைய நண்பர்கள் இதை அந்த இன்டர்வியூ எடுக்க வந்திருந்தாங்க இல்லையா, அங்கே இல்லை ஏதாவது ஈவெண்ட்டுக்கு போயிருக்காங்களா என்னன்னு தெரியல. பின்னாடி தோரணம்லாம் இருக்குது. 4 பேரும் சேர்ந்து அந்த காட்சிகளோட அவங்க போஸ் கொடுக்குறாங்க. போத்தன், ஜான், கமருதீன் அண்டு அந்த 2 நாய்க்குட்டிகள் அவங்களுடன் பாரு வந்து ஒரு ஃபோட்டோ கொடுக்குறாங்க. இது சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரல் ஆகிட்டுருக்கு. நேற்று நீங்கள் ஸ்பேஸில் போனீங்களா? கமருதீன் ஸ்பேஸ் போனீங்களா? ஏதாவது கேட்டிங்களா? சரி, வேறு என்ன நண்பர்களே? அப்புறம் கனி அக்கா கூட பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருந்தாங்க. அந்த காட்சிகளையும் பார்த்தோம்.